இன்னைக்கு காலையில நான் கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி வந்து குதிரைவாலி, பாசிப்பயிறு வந்து நைட்டே வந்து குக்கர்ல வச்சுட்டேன். வேணுனா நீங்க தண்ணி ஊத்தி வச்சிரலாம். இல்லைன்னா அப்படியே வச்சிரலாம். அத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர், ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வெயிட் குறைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கனால தயிர் அதிகமா சேர்க்கல. கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு. மிக்ஸியில வச்சு 2டே 2 பல்ஸ் வச்சு எடுத்து ஊத்துனீங்கன்னா சூப்பரா இருக்கும். நீங்க அப்படியே சைட் டிஷ் எதுவுமே இல்லாம அப்படியே குடிச்சிடலாம். கம்மங்கூழ விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில இது மட்டும் தான் ஒரு 2 டம்ளர் குடிச்சாச்சு. கூடவே வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வச்சுக்கிட்டேன். மதியத்துக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு தேங்கெண்ணெய் வந்து வதக்கறதுலேருந்து நம்ம தாளிக்கிறதுக்கு, காய் வதக்கறதுக்கு எல்லாமே தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் எப்பவும் போல் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. எப்பவும் போல் கத்திரிக்காவை நல்லா தேங்காய் தனித்தனியாக வெட்டக்கூடாது. 4 வகுந்து போட்டு அப்படியே தேங்காய் வந்து வதக்கி எடுத்து வச்சுட்டு எப்பவும் போல் தாளிச்சிட்டு புளியெல்லாம் ஊற்றி கொதித்து எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இந்த குட்டி குட்டியாக ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலரில் இருக்கும்ல அந்த கத்திரிக்காய் தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். தாளிக்கிற பூண்டும் கொஞ்சம் வத்தல் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.